திருப்பூரிலிருந்து உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் குரு எச் சந்திரன் பேசுகிறேன். வருகின்ற சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5/2024 புதன்கிழமை குரு பெயர்ச்சி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது என்ற பொதுவான பலனை பார்ப்போம். வணக்கம் துலாம் ராசி நேயர்களே. வருகின்ற குரு பெயர்ச்சி உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருந்த குரு ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்த குரு 8ஆம் இடத்துக்கு செல்கிறார். அந்த 8ஆம் இடத்துக்கு செல்வது எல்லாத்துக்கும் அஷ்டம குரு அப்படின்னு சில பேர் பயப்படுவாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் பவர் அதிகம். அதே மாதிரி குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடமும் 4ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயம், 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனம், சொத்து, இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து குரு பகவான் பார்க்கிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனஸ்தானத்தை நல்லா நம்மளுக்கு கொடுப்பாரு. ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்த்தா தனஸ்தானத்தை நல்லபடியாக நம்மளுக்கு கொடுப்பாரு. அப்போ தனஸ்தானத்தை வாங்கி 12ஆம் இடம் வாங்கிய சுப விரயங்களை பண்ணலாம். வீடு கட்டுறது, வண்டி வாசி வாங்குறது, தொழில் தொடங்குறது, கல்யாணம் பண்றது, காது குத்து, சுப விரயங்கள், சுப செலவுகள் தாராளமாக செய்யலாம். ஆடம்பர செலவுகள் மட்டும் வேண்டவே வேண்டாம். ஏன் அப்படின்னா குரு கொடுக்கறாருன்னா அதை வாங்கி நல்ல செலவு பண்ணிட்டா நம்ம வந்து லைஃப்ல செட்டில் ஆயிக்கலாம். ஏன்னா போராட்ட குணம் உள்ளவங்க சரிங்களா, அவங்க தான் துலாம் ராசிக்காரங்க. ஏன்னா ராசி அதிபதியே 8 குடையரா வர்றாரு. அப்போ வந்து போராட்ட குணம் உள்ளவங்க, திருப்தி இல்லாதவங்க, எந்த விஷயமே ஒரு பிடிமானம் இல்லாதவங்க துலாம் ராசிக்காரங்க. ஆனா இந்த டைம் குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி 4ஆம் இடம் ஆகிய சொத்து, வீடு, வண்டி, வாகனம், இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கறாரு. அப்போ வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்குவது, சொத்து வாங்குறது, இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தாராளமா செய்யலாம். அடுத்தது குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் சிறப்பா இருக்கு. இந்த திருமணம் ஆகி பிரிஞ்சிருப்பாங்கல்ல, கணவன் மனைவி பிரிஞ்சவங்க ஒன்னு சேர்றதுக்கு உண்டான யோகம் மிகப்பெரிய நல்ல யோகமா இருக்கு. அப்ப 2வது வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆனவங்களுக்கு மறுமணம் கண்டிப்பா வந்து இந்த குரு பயிற்சியில வந்து அவங்களுக்கு 2வது திருமணம் கண்டிப்பா நடக்கும். அதனால பாருங்க, வரன்களை பாருங்க, ரொம்ப வரன்களை போட்டு ஆராய்ச்சி பண்ணாதீங்க. ஓரளவுக்கு மேட்ச் ஆனா திருமணம் செய்யுங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு முக்கால்வாசி பேர் வயசு வந்து இப்பெல்லாம் அதிகமாகி திருமணம் பண்றீங்க. வயசு அதிகமாகி திருமணம் பண்றாங்க, எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. வாழ்க்கை வந்து வாழ்வதற்கு அதை வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்துல திருமணம் பண்ணி உங்களோட சந்தோஷம், உங்களோட எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் நடைமுறைப்படுத்திக்கிங்க. அதுதான் வந்து ஒரு சிறப்பான விஷயம். 2வது குரு பகவான் வந்து 12ஆம் இடத்தை பாக்குறாரு அப்படின்னு நம்ம விரயம் பண்ற அப்படிங்கறதுனால சுப விரயங்கள் ஓகே, தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் வேண்டாம். ஏன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதியே 12ஆம் இடத்துல நீசமாகிறார். தன் மேல ஒரு தாழ்மையான மனப்பான்மை துலாம் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அடிக்கடி தன்னை அழகுபடுத்திக்கிறதுல, ட்ரெஸ்ஸிங் பண்றதுல, மற்ற விஷயத்துல எல்லா விஷயத்திலுமே நம்மள தன்னை நினைச்சு தாழ்வு மனப்பானம் உண்டு. ஏன் அப்படின்னா லக்கணத்துல வந்து சனி பகவான் உச்சமாகிறார். அப்போ 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி வந்து உச்சமாகிறது மிகச்சிறந்த யோகம். சனி பகவான் வந்து இவங்களுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்லவங்க. அதே மாதிரி சூரிய பகவான் பாதகாதிபதி வந்து பாத்தீங்கன்னா நீசமாகிறார். அப்ப நீசமாகிறது அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள், அரசு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள், இதெல்லாம் வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு சில தடையாகும். ஏன் அப்படின்னா குரு பகவான் ஆகிய தனகாரகன், சுக்கிர பகவான் ஆகிய சுகஸ்தானாதிபதி, புதன் பகவான் ஆகிய கல்விகாரகன், இவங்க 3 பேரும் 12, 6, 8 கூடையவங்க. அப்போ வந்து கொஞ்சம் துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் போராடித்தான் ஜெயிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா துலாம் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு என்னன்னா, அதாவது அடுத்தவங்களை எடை போடுறது, அடுத்தவங்க இப்படித்தான் அப்படிங்கிறது, அடுத்தவங்களை பார்ப்பாங்க ஒழிஞ்சு தன்னை பத்தி யோசிக்க மாட்டாங்க. தன்னை பத்தி ஒரு இது இருக்காது. ஏன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு கொடுத்து ஏமாறுறது, அடுத்தவங்களை நம்பி ஏமாறுறது துலாம் ராசிக்காரங்களுக்கு தான் அதிக பேர். துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு மந்த நிலை, ஒரு சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. புரியுதுங்களா? அதெல்லாம் கொஞ்சம் மாத்தி நல்ல முயற்சி பண்ணுங்க. இந்த குரு பயிற்சியில மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்க காணலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வரப்போற கணவர்னால, வரப்போற மனைவினால யோகம். ஏன்னா 2, 7 கூடையவர் செவ்வாய் பகவான். அப்ப வரப்போறவனாலதான் நல்ல யோகம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப அவங்க கிட்ட கொஞ்சம் பணிஞ்சு போங்க, அவங்க கிட்ட நல்லா ஒத்து போங்க, அவங்க கிட்ட விட்டு கொடுத்து போங்க. அதனால துலாம் ராசிக்காரங்க நல்லா பொழைச்சிக்கலாம். அதுதான் இந்த துலாம் ராசிக்கான உண்ட பலன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசியில பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி குடும்பம், தொழில் சம்பந்தப்பட்டது ஏதாச்சும் ஒண்ணு அமைப்பு இருந்தா தாராளமா தொடங்குங்க. நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு 10 குடையவர் சந்திரன் ராசிலேயே இருக்கிறாரு. சொந்தமா தொழில் தொடங்க ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆனா இருந்தாலும்
கூட்டு சம்பந்தப்பட்ட தொழில் வேண்டாம். கூட்டு சம்பந்தப்பட்ட தொழில் செஞ்சீங்கன்னா அது யாரும் கூட கூட்டு சேர்றாங்களோ அவங்களுக்கு லாபம், அது வேண்டவே வேண்டாம். தனக்கு தான் குடும்பம் நல்லா இருக்கும்னு கொஞ்சம் உழைச்சு பாருங்க, கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெறலாம். ஆனா இந்த துலாம் ராசிக்காரங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல இந்த குரோதி வருடத்துல நல்ல அமைப்புகள், நல்ல ஒரு செல்வ செழிப்போட இருக்கிறதுக்கு குரு பகவானோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ஒரு முயற்சி பண்ணுங்க. எல்லா விஷயத்துல கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க. அடுத்தவங்களோட வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறது, அடுத்தவங்களை பத்தி சிந்திக்கிறது அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். உங்களை பத்தி, உங்க குடும்பத்தை பத்தி யோசிங்க, கண்டிப்பா ஜெயிக்கலாம். துலாம் ராசிக்காரங்க வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக விருச்சிக ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.